இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டேர் கேஸு. இந்த ஸ்டேர் கேஸில் இது ரைஸு, இது த்ரெட்டு. ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 inches இருக்கணும், இது வந்து 1 அடி இருக்கணும். ஸ்டேர் கேஸில் அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹைட் கொடுக்குறாங்க. இப்படி ஹைட் கொடுக்குறதுனால வந்து வயசானவங்க ஏறுறதுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் தான் ஹேண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பக்கமும் இதே மாதிரி செவர் இருக்கிற சைடில் வந்து இதுலேயும் பைக் மாதிரி இல்லைனா ஏதாவது வயசானவங்க பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் கொடுங்க. அப்படின்னு ஆச்சுன்னா ஈஸியாக ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். அது போக இந்த த்ரெட்டில் வந்து ஆன்டி ரைல்ஸ் போடுங்க. அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தைங்க இறங்கையில் ஏறையில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிலே லைட்டு வர மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மாதிரி பண்ண முடியும். சில பேர் வந்து ஸ்டேர் கேஸு ஜஸ்ட்டு ஒரு ஷோகேஸ்க்காக பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டேர் கேஸ் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேர் கேஸ்லேயே மிட் லேண்டிங் கொடுக்காம அவுட்டர்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருந்தாங்க. அப்படி பண்ணுறப்போ வயசானவங்க ஏறுறதுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு மிட் லேண்டிங் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் அதில் போய் ரெஸ்ட் ஆகிட்டு திரும்ப அப்புறம் மேலே போகிறதுக்கு இதாக இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. டாக் லெட் ஸ்டேர் கேஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸு, இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு சிவில் சம்மந்தமாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.